ஹாய் மக்களே, வெல்கம் மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போனதை பார்க்க போகிறோம். அதாவது மக்களே, நானும் இதான் டைமு திருவனந்தபுரத்துலேருந்து வெளிநாட்டுக்கு ஃபஸ்ட் டைமு ஃப்ளைட்டில் போயிருக்கேன். நீங்களும் இதான் டைம்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் சிஎஸ்எஃப் இருப்பாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க, நம்ம பாஸ்போர்ட்டையும் நம்ம விசா டிக்கெட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. அது எதுக்காகனா ப்ராசஸ் உள்ளே கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால் டைம் ஆகும். நேராக உள்ளே போனோன்னே லக்கேஜ் செக் பண்ணுவாங்க. லக்கேஜ் செக் பண்ணிட்டு நீங்கள் 20 கிலோ 30 கிலோ வச்சுருந்தா அதை லிஃப்ட்டில் அனுப்பிவிட்டு நேராக ஃப்ளைட்டுக்கு போயிடும். நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சுருப்பீங்க, அது 7 ப்ளஸ் ஒரு 3 கிலோ கூட்டிக்கிடலாம். அந்த ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் கையில் தூக்கிட்டு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு நேராக அந்த படி இருக்கும், அந்த படி வழியாக மேலே ஏறி போயிட வேண்டியதான். அடுத்து மேலே போனோன்னே கேட் பாஸ்ன்னு ஒன்று உண்டு, அந்த கேட் பாஸ் தருவாங்க. அதை வச்சு தான் அடுத்தது நீங்கள் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட்டை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட் பாஸ் தந்தோன்னா கேட் பாஸ் வச்சு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணி போயிடலாம். அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் கேட் நம்பர் இருக்கும், 1 2 3 4 இருக்கும். அதில் நீங்கள் எந்த கேட் நம்பர்னு பார்த்து அந்த கேட் நம்பருக்கு அதை மேலே போய் உட்காந்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 20 நிமிஷம் முன்னாடி அவங்க கூடும்போது நீங்கள் கேட் பாஸை காமிச்சிட்டு நீங்கள் அவங்க கூட டைம் நீங்கள் உள்ளே போனால் போதும். அதுக்கப்புறம் நேராக ஃப்ளைட்டில் ஏறிடலாம். அந்த கேட் பாஸ் இருக்குல்ல, அதில் சீட் நம்பர் இருக்கும். அந்த சீட் நம்பரில் போய் நீங்கள் உட்காந்துட வேண்டியதான். யாரும் புதுசாக போகிறவங்க பயப்பட வேண்டாம், அங்கே ஒன்றுமே இருக்காது. அவங்க எல்லாமே கேட்டால் அவங்களே எல்லாம் சொல்லி தந்துடுவாங்க. நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆல்ல போடுங்க.